எங்க மாஸ்டர் ரொம்ப வேகமானவர். அவரோட டென்டிகல்ஸால எல்லா விதமான வேலைகளும் வேகமா செய்ய முடியும். உண்மையை சொல்லணும்னா அதை கொல்ல முடியும்னு நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா ஒரு மாஸ்டர், உங்களால இங்க கொஞ்சம் வர முடியுமா? நான் உங்களை கொல்லணும். ஏய் சுகாயா, இது நல்லா தான் இருக்கு. ஆனா நான் பாக்குறதுக்கு இதை விட ரொம்ப ரொம்ப அழகா இருப்பேன். அழகா இருப்பீங்களா? ஓப்பன் கங்னம் ஸ்டார். ஹலோ கைஸ், இப்போ நம்ம அசாசினேஷன் கிளாஸ் ரூமில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான தக்லைஃப் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக வீடியோ கூட போகலாமா? வாங்க. நாங்களும் பொம்மை கூட விளையாட வரோம். எல்லாரும் என்ன மனசார ஏத்துக்கிறாங்க போல இருக்கு. எல்லாரும் எவ்வளவு பாசத்தோட ஓடி வராங்க. ஆனாச்சே, எல்லாமே வெறும் நடிப்பு தானா? உங்க சிரிப்பெல்லாம் ஒன்னும் அப்பாவித்தனமாலாம் இல்ல. அவ்வளவு லேஸ்ல என்ன ஏமாத்தலான்னு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த ஆன்டி டீச்சர் கத்தி எல்லாம் ரொம்ப ஆபத்தானது. இனிமே இதெல்லாம் பயன்படுத்தாம அந்த பூக்களோட வாசனையை பாருங்க. உங்க வேகத்துல எல்லாம் இது விதைக்க கூடாது. புரியுது புரியுது. கவனமா நிதானமா விதைக்கணும். என்ன புரியுதா? சரி, ஒழுங்கா வேலையை பாருங்க. இவனை பார்த்தா பூமி அழிக்க வந்த மாதிரியா தெரியுது. அதானே, இந்த பொண்ணுங்களுக்கு அடிமை மாதிரி செடி நட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நோக்கி ஸ்லோவா வந்ததுனால காத்திருந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதுவும் இல்லாம புல்லட்ஸ் மேல போட்டுச்சுன்னா என்னோட ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லல. அதனால நான் போய் ஸ்டோர் ரூமுக்குள்ள இருக்கிற கிளவுஸ் எடுத்து போட்டுட்டு உடனே நான் இங்க வந்துட்டேன். நியூயார்க்ல இருந்து அவர் என்ன கொண்டு வருவாரு? சரக்கு பாட்டில் தான். அது நமக்கு உதவாதே. கண்டிப்பா ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இல்லனா வெள்ளைக்கார பொண்ணு செமையா இருக்கும்ல. நீ இந்த உடம்ப வச்சுக்கிட்டு அவரை மாதிரி எல்லாம் சூப்பர் பால்ஸ் எல்லாம் போடவே முடியாது. எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலையே. நீ என்கிட்ட அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே இருந்த. அதுக்கு பதில் நான் அவனையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவரையும் பார்த்திருக்கீங்களா? அதுக்காக தண்டனையா அவரே தானே ஹேண்டிகேப்பா மாத்திக்கிட்டு தொங்கிட்டு இருக்காரு. மாட்டோ. ஏய், நீ அந்த பக்கம் வா. குத்து, நல்லா குத்து. அவரும் நகீசா அவர் நம்மள சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவங்களோட மாஸ்டர் கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. என்ன கண்டுபிடி இப்படியா பண்ணுவீங்க? தப்பிச்சு ஓடி போயிட்டான். இப்ப என்ன புடிச்சு காட்டுங்க. அந்த பொம்பனாலேயே என்ன பிடிக்க முடியாது. அறவே காடுங்களா பாடல் கனவு. இனிமே நான் தான் இவங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் இன்சார்ஜா இருக்க போறேன். என் மனசுக்கு இது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த பீரியட்ல மட்டும் நீ இந்த பசங்களை விட்டு தூரமா இருன்னு சொன்னல. போர் அடிச்சா மண்ணில் கோட்டை கட்டி விளையாடும். உங்களால என்னையே ஒன்றும் பண்ண முடியலனா மார்க் 20 ஸ்பீட்ல இருக்கிற அந்த மாஸ்டரை உங்களால எப்படி சாவடிக்க முடியும்? பாத்தீங்களா, நாம எங்க சின்ன பயிற்சி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் பெரிய மண் கோட்டை கட்டிட்டான், ட்ரெஸ்ஸை மாத்திட்டான், டீயை கூட கொதிக்க கொதிக்க போட்டுக்கிட்டு உக்காந்துருக்கான் பாருங்க. என்னோட டியூட்டியே அசாசின்ஸை தொடர்ந்து கண்காணிக்கிறது தான். கூடவே உன்னை கொல்றதும் என் கடமை தான். பதிலுக்கு என்னாலயும் உங்களை சாகடிக்க முடியும். வருஷமா உங்க எல்லாருக்கும் இருக்க போகுது. கோவப்படுறாரோ இல்லையோ, நீ மட்டும் நல்லா கோவப்படுறிய டெராசக்கா. அவ்வளவு பக்கத்துல இருந்து யாராவது உன்னை தாக்குனா நீ உன் பேண்ட நினைச்சிருவ. யார பத்தி என்ன வார்த்தை பேசுன? நான் உன்னை என் பேண்ட நினைக்க மாட்டேன். 3 பேரும் நிறுத்துங்க. டெஸ்ட் நடக்கும்போது என்ன சத்தம் இது? முதல்ல நீ சத்தம் போடுறது நிப்பாட்டு. பனிஷ்மென்ட் கொடுக்கல. அவன் கண்டிப்பா கிளாஸ்ல இருந்து தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இந்த இடமே ஒரு நரகம். என்னெல்லாம் அங்க போ சொன்னா அதுக்கு பதிலா நான் தற்கொலை பண்ணிப்பேன். நிஜமாவா? உனக்கு தற்கொலை பண்ணிக்கணும் போல இருக்கா? நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா?
எல்லாரும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. கார்மா, இவ்வளவு ஸ்லோவா சுட்டனா எப்படி என் மேல படம்? இங்க பாரு, நான் பிடிச்சிட்டேன். இந்த கேப்ல நான் உனக்கு மேனிக்யூரே பண்ணிட்டேன். நெயில் பாலிஷ் உன்னோட கைக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? பண்ணிருக்கேன், ஆனா டவுட்டா தான் இருக்கு. இரு, நான் டேஸ்ட் பாக்குறேன். ஒண்ணு கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா நீ? அதை இப்படி பண்ணணும். உன்னோட ஏப்ரனை போட்டுக்கிறதுக்கு நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கார்மா. சோப்பு பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. கர்மா அவனோட சர்ப்ரைஸ் அட்டாக்ல எவ்வளவு சிறந்து விளங்கினாலும் மறுபடியும் நீ உன்னோட முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்ட போல இருக்கே. உனக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி, கோரோ மாஸ்டர் அவனுக்கு அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கொல்ல அதுதான் சரியான வழின்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப சாமர்த்தியமா அதை இருந்து தப்பிச்சிட்டாரு. ஓ, அப்படின்னா உங்ககிட்ட இனிமே ஐடியாவே இல்லையா? ஆனா உனக்கு போட்டு வர்றதுக்கு நான் நிறைய விஷயங்களை தயாரா வச்சிருக்கேன். சைஸ் எல்லாம் ஓகேவா, இல்லனா வேற எதனா சைஸ் வாங்கணுமா? ஸ்டாஃப் ரூம்ல தான் கிடைச்சது, நான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தர மாட்டேன். அதை எந்த திருப்பி கொடுத்துட்டு போ. சரி வச்சுக்கோங்க. என்னது பர்ஸ் காலியா இருக்கு? அதுல ஒன்றும் பெருசா இல்ல, டொனேட் பண்ணதான் நினைச்சுக்கோங்க. அவர் என்ன பண்றதுன்னே தெரியாம பேந்து முடிச்சிட்டு இருக்காரு. அவரோட முகம் ரொம்ப விசித்திரமான முறையில மாறிக்கிட்டே இருக்கு. இந்த முறை என்ன கலரா இருக்கும்? என்ன கலரா? அந்த ஆக்டோபஸ் இங்க பக்கத்துல இல்லாத நேரம் எல்லாம் என்னால இந்த டீச்சர் விளையாட்டெல்லாம் விளையாட முடியாது. என்ன நீங்க எல்லாரும் மிஸ் எல்லை வச்சிருந்தா கூப்பிடணும். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க மிஸ் பெட்ச்? ஒரு ப்ரோ யார வேணா எந்த நிலைமையில வேணாலும் கொல்ல முடியும். கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க பெட்ச், எங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுக்கணும், மறந்துடாதீங்க. அவன் சொல்றது சரிதான் மிஸ். என்ன இருந்தாலும் டீச்சர் வேஷத்துல தானே வந்திருக்கீங்க மிஸ் பிட்ச். நிறுத்துங்க. பிட்ச் பிட்ச்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. அதாவது ஸ்கூலோட இந்த பகுதி எப்பவுமே வேஸ்ட் தான்ல. எது வெற்றிகரமா கொண்டுட்டேன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் 5 மில்லியன் yen தரேன். எப்போ? வெளியே போ இருந்து. நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. கரசுமா, இங்க ரொம்பவே சூடா இருக்குல்ல? நான் சொல்றது சரிதானே மிஸ்டர் கரசுமா? உனக்கு சூடா இருந்தா போய் காத்து வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். பார்ட் 2 வேணுமா கிரீன் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாமா காய்ஸ்? பாய் காய்ஸ்.